السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فدلاهما بغرور فلما ذاقت الشجرة بدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنة. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الحياء شعبة من الإيمان. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்துவதான மாறி தலைவர் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கண்ணியமான சஃபருடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைய ஜும்மாவிலே இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய மிக அற்புதமான பண்புகளிலே ஒன்றான வெட்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பண்பை குறித்து இன்றைக்கு நாம் ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். அனுபவிக்கவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மதீனாவிலே ஒரு 2 நபர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் இன்னொருவரை திட்டிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எதற்கெடுத்தாலும் நீ ஏன் வெட்கப்படுகிறாய், அதிகமாக வெட்கப்படாதே என்பதாக ஒருவர் இன்னொருவரை திட்டிக் கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், அவரை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர் வெட்கப்படட்டும், வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த இருவருக்கும் இந்த ஹதீஸை சொன்னார்கள். இந்த ஹதீஸ் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். வெட்கம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஈமானில் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. யாரிடத்திலே வெட்கம் இல்லையோ, யாரிடத்திலே ஞானம் இல்லையோ, அவர்கள் தாங்கள் விரும்பியதெல்லாம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எல்லா விதமான அறாமான செயல்களும் செய்வதற்காக வேண்டி அவர்கள் தயாராகி விடுவார்கள். யாரிடத்திலே வெட்கம் இருக்கிறதோ, யாரிடத்திலே அந்த நாணம் இருக்கிறதோ, அச்சம் இருக்கிறதோ, அவர்கள் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்வதிலே பயந்து அதிலே நடுங்கி அவர்கள் அந்த விஷயத்தை விடுவார்கள். தவறான விஷயங்களை செய்ய மாட்டார்கள், தவறான விஷயங்களை பேச மாட்டார்கள். அல்லாஹிற்கு பிடித்தமான விஷயங்களை மட்டும் பேசுவார்கள். அல்லாஹ் தடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் தனக்கு வெறுப்பிற்குரியதாக மாற்றிக்கொள்வார்கள். இதையெல்லாம் எது உருவாக்கும் என்று சொன்னால், ஹயா என்று சொல்லப்படக்கூடிய வெட்கம்தான் இதையெல்லாம் உருவாக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஈமானில் ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெட்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்களிடத்திலேயும் பெண்களிடத்திலேயும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் விமர்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்திலே ஆண்களாக இருக்கட்டும் சரி, பெண்களாக இருக்கட்டும் சரி, தன்னுடைய பேச்சிலேயும் தன்னுடைய உடையிலேயும் அவ்வளவு வெட்கத்தை மேற்கொள்வார்கள். யாருக்கு முன்பாகவும் தவறான வார்த்தைகளை பேச மாட்டார்கள், யாரையும் தவறாக பேச மாட்டார்கள், யாரிடத்திலையும் தவறாக நடந்து கொள்ள மாட்டார்கள், தவறான பார்வையை கொண்டு பார்க்க மாட்டார்கள். அல்லாஹுக்கு பிடித்தமான விஷயங்களை மட்டும் பேசுவார்கள், அல்லாஹ் தடுத்ததை பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ் விருப்பமானதை மட்டும் பார்ப்பார்கள். இப்படித்தான் ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். வெட்கம் என்று சொன்னாலே பொதுவாக நம்முடைய பார்வைகள் எல்லாம் பெண்களின் பக்கம் திரும்பும். பெண்களிடத்தில் வெட்கம் கிடையாது, ஆனால் இன்றைக்கு உலகம் மாறி போயிருக்கிறது, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், வெட்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம்.
இதே வெட்கத்தை பெண்களுக்கு மட்டும் சொந்தமாக்கவில்லை நம்முடைய மார்க்கம், ஆண்களுக்கும் சொந்தமாக்கி இருக்கிறது. ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சமமாகத்தான் இந்த வெட்க உணர்வை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள். அதனால்தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்க நேரிட்டால் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்க நேரிட்டால் தன்னுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும், தன்னுடைய மறைவிடங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இருவருக்கும் சமமாகத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. ஆகையால் வெட்கம் என்பது வெறும் பெண்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, வெட்கம் என்பது ஆண்களுக்கும் சொந்தமானது, இருவருக்கும் சொந்தமானது. ஆகையால் எதையெல்லாம் நம்முடைய மார்க்கம் வெட்கமாக சொல்கிறதோ, எதுவெல்லாம் சமுதாயத்தினுடைய பார்வையிலே நாம் பார்க்கும்போது வெட்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறதோ, அந்த அத்தனை விஷயங்களையும் ஆண்களும் வெட்கப்பட வேண்டும், பெண்களும் வெட்கப்பட வேண்டும். இதில் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக, கொஞ்சம் கூடுதலாக பெண்களிடத்தில் அதிகமான அந்த வெட்க நாணம் இருக்க வேண்டும். இயற்கையிலே அல்லாஹ் தஆலா அவர்களை வெட்க உணர்வோடு தான் படைத்திருக்கிறார். அதை அவர்கள் இன்றைக்கு துறந்து விட்டதால், தொலைத்து விட்டதால் பல்வேறு விதமான விஷயங்களை இன்றைக்கு அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. எதுவரைக்கும் ஆண்களிடத்திலேயும் பெண்களிடத்திலேயும் அந்த வெட்க உணர்வு இருந்ததோ அதுவரைக்கும் சமுதாயத்திலே குற்றச் செயல்கள் எல்லாம் குறைந்திருந்தது. எப்பொழுது அந்த வெட்க உணர்வுகள் எல்லாம் சமுதாயத்திலே மங்கி போய்விட்டதோ, யார் பார்த்தால் என்ன, எவர் பார்த்தால் என்ன, யார் என்ன சொன்னால் என்ன, எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே டிசைட் பண்றது, என்னுடைய வாழ்க்கையை பிறர் யார் என்ன சொல்வது, நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழுவேன், எனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழுவேன் என்று ஆணும் சொல்லுகிறான், பெண்ணும் சொல்லுகிறாள். ஆனால் நம்முடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. ஆணுக்கென்று சில கட்டுப்பாடுகள், பெண்ணுக்கென்று சில கட்டுப்பாடுகள், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஏன் ஒரு வரைமுறையை வைத்திருக்கு என்று சொன்னால், வரைமுறை இல்லாத சமுதாயம், வரைமுறை இல்லாத மனிதர்கள் தவறான பாதையிலே சென்று விடுவார்கள். கடிவாளம் இல்லாத ஒரு ஒட்டகத்தையோ அல்லது கடிவாளம் இல்லாத ஒரு குதிரையையோ நாம் வெளியே விட்டோம் என்று சொன்னால் அது தான் போன போக்கிலே போகும். எல்லாவற்றுக்கும் ஒரு கடிவாளம் நம்முடைய உலகத்திலே போடப்பட்டிருக்கிறது. அது மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஜீவராசிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு கடிவாளம் இருக்கிறது. கடிவாளம் இல்லாத மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் என்பதாக அமைத்துக் கொண்டால் அது மனித வாழ்க்கை அல்ல, அது மிருக வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இஸ்லாமிய மார்க்கம் விரும்பவில்லை. ஆகையால் ஒரு கடிவாளம் போடுகிறது. நீ மனிதனாக பிறந்து விட்டாய், அதிலும் நீ இஸ்லாமியனாக பிறந்திருக்கிறாய், நீ இஸ்லாமியனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஈமான் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். இந்த இரண்டில் ஒன்று இல்லாவிட்டாலும் இன்னொன்று போய்விடும். ஒரே வண்டியிலே பூட்டப்பட்ட இரண்டு மாடுகளை போன்று இந்த வெட்கமும் ஈமானும். ஈமான் இல்லை என்று சொன்னால் வெட்கம் இருக்காது, வெட்கம் இல்லை என்று சொன்னால் ஈமான் இருக்காது. ஒரு மனிதனிடத்திலே வெட்கம் இல்லை என்று சொன்னால் கூடவே சேர்ந்து ஈமானும் பறி போய்விடும். வெட்கம் இல்லாத மனிதனிடத்திலே முழுமையான ஈமானை நாம் பார்க்க முடியாது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு இந்த வெட்கத்தை சேர்த்து சொல்கிறார்கள். ஈமானில் ஒரு பகுதி என்று சொல்கிறார்கள். ஈமானுக்கும் வெட்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. நீங்கள் வெட்க உணர்வோடு வாழும் போதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகும். ஹதீஸிலே சொல்கிறார்கள், குல்லுஹு, வெட்கம்தான் ஈமான் என்பதாக சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு அழகிய நடைமுறைகள் இருக்கும். இன்னலி குல்லி தீனின் ஹுலுகன், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு அழகிய குணம் இருக்கும். வஹுலுகுல் இஸ்லாம் அல் ஹயா, இஸ்லாத்தினுடைய நற்குணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்றாலே என்ன என்று தெரியுமா? இஸ்லாம் என்றாலே அது வெட்கம்தான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இஸ்லாம் என்பது வெட்க உணர்வை இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு எடுத்துச் சொல்லுகிறது என்பதை எல்லாம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால் வெட்கம் என்பது நம்முடைய ஈமானில் ஒரு பகுதியாக இருப்பதால் அதை ஆணும் பெண்ணும் எல்லா நேரங்களிலையும் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த வெட்கம் ஆண்களிடத்திலையும் போய்விட்டது, பெண்களிடத்திலையும் போய்விட்டது. நம் சமகாலத்திலே பார்ப்பது என்று சொன்னால் வெட்கம் என்பது ஒரு மனிதனுடைய பேச்சிலே இருக்கலாம். ஆண்களுடைய பேச்சை பாருங்கள், பெண்களுடைய பேச்சை பாருங்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுக்களை பாருங்கள். எவ்வளவு வட்டரகமான பேச்சுக்களை பேசுகிறார்கள், எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒரு 4 பேர் இருக்கும்போது எவ்வளவு நளினமான வார்த்தைகளை பேச வேண்டும், எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை பேச வேண்டும். பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய சபையில் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை பேச வேண்டும், எவ்வளவு அடக்கமாக பேச வேண்டும்.
அதுவெல்லாம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. வார்த்தைகளை இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகிவிட்டது. இளைய சமுதாயத்திற்கு நாம் சொல்வது என்னவென்று சொன்னால், வார்த்தைக்கு வார்த்தை சில வார்த்தைகளை சேர்த்து பேசக்கூடிய இளைய சமுதாயம் இன்றைக்கு உருவாகிவிட்டது. அசிங்கமான வார்த்தைகளை, அதை அசிங்கம் என்று இவர்கள் கருதுகிறார்களா இல்லையா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளை தொடர்ந்து தொடர்ந்து ஏதாவது வண்டியான்னு கேட்கறது கூட ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்கிறார்கள். அந்த அசிங்கமான வார்த்தைகளை சேர்த்து தான் இன்றைக்கு பேசுகிறார்கள். அது எங்க பேசுறாங்க? வீட்டில் பேசுறது கிடையாது, நடு தெருவில் பேசுறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பேசுறாங்க, பஸ்ல பேசுறாங்க. 4 மனிதர்கள் ஒன்று கூடக்கூடிய இடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்க உட்கார்ந்து இந்த அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு மனுஷனை கூப்பிடுறதுக்கு வாங்கன்னு கூப்பிடலாம், போங்கன்னு சொல்றதுக்கு போங்கன்னு சொல்லலாம், சாப்பிட வாங்கன்னு கூப்பிடலாம், எங்களுடைய திருமணத்திற்கு வாங்கன்னு கூப்பிடலாம், அல்லது ஹோட்டலுக்கு வா ஏதாவது கூப்பிடலாம். ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை கூட இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கொண்டு அந்த வார்த்தையை சொல்லியே அழைக்கிறார்கள். இளமட்டங்களிடத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அதிகமாகிவிட்டது. காது கொடுத்து கேட்க முடியவில்லை, அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதை அவனும் கடந்து செல்கிறான். அது யாரை குறித்து சொல்லுகிறான்? நம்முடைய அம்மாவை குறித்து பேசுகிறான், நம்முடைய தாய் தந்தையர்களை குறித்து பேசுகிறான். அந்த அசிங்கமான ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறானே, நீ பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தவறான வார்த்தை என்று என்றைக்காவது நாம் நம்முடைய நண்பர்களுக்கு உணர்த்தி இருக்கிறோமா? உணர்த்த வேண்டும், இஸ்லாமியர்கள் உணர்த்த வேண்டும். நம்முடைய நட்பு வட்டாரங்களிலே நிறைய இஸ்லாமிய அல்லாத நபர்கள் எல்லாம் இருப்பார்கள். சர்வசாதாரணமாக அவர்கள் பேசலாம், ஆனால் இஸ்லாமியர் அப்படி பேசக்கூடாது. சரி, நம்ம பேசவில்லை, நம்முடைய நண்பர்கள் அப்படி பேசினாலும் கூட இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தாது என்று அவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். உணர்த்தப்படாத எந்த விஷயங்களும் கடைசி வரைக்கும் அது திருத்தப்படாது. சமுதாயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தவறை நாம் கடந்து சென்று விடுகிறோம். அது தவறு என்று கூட அவனுக்கு உணர்த்துவது கிடையாது. அப்படி அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், தாய் தந்தையர்களை வைத்து பேசுகிறார்கள், இன்னும் மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார்கள். சில வார்த்தைகள் எல்லாம் ட்ரேட்மார்க் வார்த்தை, அதை சேர்த்து சேர்த்தே பழகிவிட்டார்கள் இன்றைக்கு இளமட்டங்கள். அதையெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளமட்டங்கள் அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய நண்பர்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் கூட இது தவறு என்பதாக சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகளை பேசுவதில் கூட வெட்கத்தை கடைபிடித்து சொல்லக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். வெட்கம் இல்லாத மனிதர்கள் தான் இந்த மாதிரியான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவார்கள். இன்னைக்கு ஒரு படி மேலே போயிட்டு பெண்களும் இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பசங்க சிரிக்கிறாங்க பாருங்க, ஏன்னா பசங்களுக்கு தெரியுது பெண்களும் இன்றைக்கு என்ன செய்து விட்டார்கள், இது மாதிரியான அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். மிக மோசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். கண்ணியமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கிறது. பிறரை மதிக்கக்கூடிய வகையிலே வார்த்தைகளை பேச வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கிறது. ஆனால் விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடாது. அது எவ்வளவு ஆபாசமான வார்த்தை, அர்த்தமற்ற வார்த்தைகள். அதனுடைய விரிவான விளக்கங்களை உள்ளே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர், மிக மோசமான வார்த்தைகள். ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த மாதிரியான வார்த்தைகள் யாருடைய வாயிலிருந்து வரும், யாருடைய நாவிலிருந்து வரும்? எந்த மனிதனிடத்தில் வெட்கம் இல்லையோ, எந்த மனிதத்தில் வெட்க உணர்வு இல்லையோ, பிறர் பார்க்கிறார்கள் நம்ம என்ன நினைப்பார்கள் என்ற அந்த அச்சம் எல்லாம் இல்லையோ, அந்த மனிதர்களிடத்தில் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். பெரிய மனிதர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சில நேரங்களில் நம்ம ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நேரங்களில் நமக்கு பக்கத்தில் இளவட்டங்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் சொன்னால் அட இவ்வளவு பெரிய மனிதர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது. வாய்க்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார்கள், சிங்கமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒரு காலத்தில் பெரியவர்கள் இருந்தால் பயப்படுவார்கள், பேச மாட்டார்கள், சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள், பயந்து ஒதுங்கிக் கொள்வார்கள். அன்றைக்கு இருந்த அந்த நாணம் வெட்கம் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லாமல் மறைந்து போய்விட்டது. அந்த சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. என்று சொன்னால் வெட்க உணர்வு என்பது ஈமானில் ஒரு பகுதி. அதை யாருக்காக வேண்டியும் எந்த நேரத்திலையும் எப்படி நாம் விட்டுவிடக்கூடாது, எல்லா நேரத்திலையும் கடைபிடிக்க வேண்டும். அந்த வெட்க உணர்வு இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஈமானோடு வாழ முடியும். நீங்க எந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் உங்களுடைய கடைசி வார்த்தையாக இருக்கும். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள், அந்த திருக்கலிமாவை ஓதிக்கொண்டே இருங்கள், அந்த தஸ்பீகை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் நம்ம மறையும் போது நம்முடைய மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா கலிமாவை நமக்கு நசீபாக்குவான். ஆமீன் சொல்லுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கலிமாவை நசீபாக்குவான். நம்முடைய வார்த்தைகளுடைய பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்க்கையின் எல்லை வரைக்கும் இருக்கிறது. ஆகையால் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நல்ல வார்த்தைகளை தான் பிரியப்படுகிறான், அல்லாஹ் தஆலா கெட்ட வார்த்தைகளை பிரியப்படுவதில்லை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
வார்த்தைகளில் கூட வெட்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம். அடுத்து நம்முடைய செயல்பாடுகள், முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மாறி போய்விட்டது. முகம் சுளிக்கக்கூடிய வகையில் பயணிக்க முடியவில்லை, தெருவில் நடக்க முடியவில்லை. அவ்வளோ அநியாயங்கள், அவ்வளோ அனாச்சாரங்கள். ஆண்களிடத்திலையும் இந்த வெட்க உணர்வுகள் குறைந்து போய்விட்டது, பெண்களிடத்திலையும் வெட்க உணர்வுகள் குறைந்து போய்விட்டது. பின்னாடியே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, நீங்க போய் பாருங்க. இவ்வளவு மனிதர்கள் பஸ்ல போறாங்க, இவ்வளவு மனிதர்கள் நடந்து போறாங்க, இவ்வளவு மனிதர்கள் நம்மை கடந்து போறாங்க. ஆண்கள் யாரையும் பற்றி நினைக்கிறது கிடையாது. எத்தனை பெண்கள் போறாங்க, எத்தனை குழந்தைகள் போறாங்க, எத்தனை ஆண் குழந்தைகள், எத்தனை பெண் குழந்தைகள் போறாங்க. எதையும் பார்க்கறது கிடையாது. நேரா வரா, என்ன செய்யறான், ஜிப்பா அவுக்குறான், அங்க யூரின போறான், 4 பேர் பார்க்கறாங்களே, இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. நம்முடைய மாற்றம் எந்த அளவுக்கு சொல்லிக்கிறேன்னு சொன்னால், நீ தனிமையில சென்று உன்னுடைய தேவையை, நீ சிறுநீரை கழித்தாலும் கூட, உன்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய்தாலும் கூட, மறைத்துதான் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. தனிமையில இருக்கும் போது கூட நம்முடைய வீட்டில் நம்ம யூரின் போறோம், நம்முடைய வீட்டில் நம்ம சிறுநீர் கழிக்கிறோம், நம்முடைய தேவைகளை நம்ம என்ன செய்யறோம், நிறைவேற்றுகிறோம். அந்த இடத்துல கூட என்ன செய்யணும், மறைவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. அப்பேற்பட்ட மார்க்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம் இது மாதிரி பல நபர்கள் செல்லக்கூடிய இடத்துல, ஒரு தெருக்கல்ல 4 பேர் நடக்கக்கூடிய இடத்துல மாதிரியான ஒரு அசிங்கமான செயலில் ஈடுபட்டால் எவ்வளவு பெரிய அசிங்கம். இப்படி ஆண்கள் வெட்கம் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பெண்களுடைய நிலை தெருக்களிலே பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளையினுடைய வயது இருக்கும், நம்முடைய மகளுடைய வயது இருக்கும். அது மாதிரியான பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளவு தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தெருக்களை பார்க்கிறோம், அவ்வளவு அசிங்கமான விஷயங்களை செய்கிறார்கள். எத்தனை பேர் கடந்து செல்கிறார்கள், எத்தனை பேருக்கு பார்க்க, எதையும் பார்க்கறது கிடையாது. மனிதன் என்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு இன்றைக்கு மிருக வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள். மிருகங்களுக்கு தான் அல்லாஹ்வுத்தாலா 5 அறிவை கொடுத்திருக்கிறான், மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான், எதை எங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றலை கொடுத்திருக்கிறான். மிருகங்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுக்கவில்லை, அது எங்கோ இருக்கிறது, எங்கோ வாழ்கிறது. ஆனால் மனிதன் அப்படி வாழக்கூடாது. மனிதனுக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக ஒரு நடைமுறை இருக்கிறது. அதையெல்லாம் விடுத்துவிட்டு 4 கால பிராணி போல என்ன செய்கிறார்கள் சொன்னால், தெருக்களில் இன்றைக்கு நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு காலம் வரும் இந்த அனாச்சாரங்கள், இந்த விபச்சாரங்கள் எல்லாம் பரவலாகி விடும் என்று சொன்னார்களே. தெருவில் 4 பேர் நின்று என்ன செய்வாங்க, இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபடுவாங்க. நீ செய்வது தவறு என்பதாக யார் சுட்டி காட்டுகிறாரோ அவர் ஓரம் கட்டப்படுவார். அப்பேற்பட்ட ஒரு காலம் வரும் என்பதாக சொன்னார்களே. அந்த காலம் வந்துவிட்டதோ என்பதாக யோசிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, வெட்கம் என்பது நம்முடைய பேச்சிலையும் இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளிலையும் இருக்க வேண்டும். நீங்க ட்ரெயின் எல்லாம் போய் பாருங்க, எதிர்க்க யார் உட்கார்ந்துருக்காங்க கூட கவனிக்கிறது கிடையாது, யார் உட்கார்ந்துருக்காங்க கூட கவனிக்க கிடையாது. அவங்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் சமுதாயத்தில் வெட்க உணர்வு குறைந்து போய் கொண்டிருக்கு என்பதற்கு அடையாளம். இதுல நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதுல நம்முடைய இஸ்லாமிய பெண்களும் ஆட்பட்டு விட்டார்களே. நம்முடைய இஸ்லாமிய பெண்களும் இதற்கு உள்ளே சென்று விட்டார்கள் என்ற அந்த ஆதங்கம் என்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. அல்லாஹ் அக்பர், பார்க்க முடியவில்லை. தோல்ல கையை போட்டு கூட்டு போறாங்க. அவன் போடாம ஒதுங்கி போனா கூட நம்முடைய பிள்ளைகள் போட்டு ஒதுங்கி போகக்கூடிய அவனுடைய தோல்ல கையை போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெட்கமில்லாத ஒரு தன்மை. அன்புமிக்கவர்களே, ஈமானுக்கும் வெட்கத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வெட்கத்தை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகும். உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகும். நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த வெட்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்முடைய செயல் நடைமுறைகளாலும் நம்முடைய வெட்கத்தை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நம்முடைய ஈமான் என்பது தரமாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த ஈமானுக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதியிலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெட்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நிலைதான் ஒரு காலத்தில் இருந்து இன்றைக்கு எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விதவை பெண்ணாக இருக்கட்டும், கன்னி பெண்ணாக இருக்கட்டும், இந்த 2 பெண்களையும் நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவர்களுடைய சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிக்கக்கூடாது என்பதாக சொன்னார்கள். விதவை பெண்ணாக இருக்கட்டும் அல்லது கன்னி பெண்ணாக இருக்கட்டும்,
2 பேரையும் நீங்க திருமணம் முடிக்கிறதா இருந்தா 2 பேர்த்தையும் நீங்க அனுமதி கேட்டு தான் திருமணம் முடிக்கணும். இவங்க தான் விதவை பெண்ணா இருக்கிறாங்க, இவங்க நம்ம அனுமதி கேட்கணுமா? வீட்டில் உள்ளவங்களை சொல்றாங்க, அனுமதி கேட்காம திருமணம் முடிச்சு வைக்க கூடாது, அனுமதி கேட்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், விதவை பெண்கள்கிட்ட கேட்கறது ஓகே, ஹைதல் அல்ஹம்துலில்லாஹ், கன்னி பெண்கிட்ட அனுமதி கேட்பது என்ன என்பதாக கேட்கும்போது, இந்த மணமகனை உனக்கு பிடித்திருக்கிறதா, இந்த ஆணை உனக்கு பிடித்திருக்கிறதா என்பதாக கேட்கும்போது அவள் மௌனமாக இருக்கிறாளே, அதுதான் சம்மதத்திற்குரிய அறிகுறி. வெட்கத்தால் தலை குனிந்து நிற்கிறாள் பாருங்க, அது வெட்கத்தினுடைய அந்த அறிகுறி தான் சம்மதத்தின் அறிகுறி என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பேற்பட்ட தலைமுறையெல்லாம் பார்த்து தான் நாம் வந்திருக்கிறோம். வெட்கத்தோடு என்ன செய்வார்கள், தலையை கீழே தொக்க போட்டுக் கொண்டிருப்பார்கள். அது சம்மதம் என்பதாக எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள், திருமணம் முடித்து வைப்பார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை பார்த்தீங்கன்னா, டைரக்டா நாங்க போய் பார்க்கணும், டைரக்டா நாங்க 2 பேரும் பார்த்து பேசி தான் திருமணம் முடிக்கணும். சரி, வீட்டில் வச்சு பார்த்தா கூட பரவாயில்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகம் அப்படி மாறி போய் இருக்கிறது. 4 பெரியவங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இப்படி ஏதாவது பார்த்தா பரவாயில்லை. தனிமையில போய் சந்திக்கிறாங்க, தனிமையில போய் ஹோட்டல்ல சந்திக்கிறாங்க, தனிமையில அங்க இங்க போய் சந்திக்கிறாங்க. இது அனுமதியா? இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த செயல்பாடுகள் எல்லாம் எப்பொழுது வருது என்று சொன்னால், அந்த ஈமானினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த வெட்கத்தன்மை, அந்த வெட்க உணர்வு குறைந்து போகும்போது இந்த செயல்பாடுகள் எல்லாம் தானாக வந்து விடுகிறது. அனுபவிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெட்க உணர்வை எல்லாம் நாம் கடைபிடிக்கும் போது அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக மகத்தான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவான். அந்த வெட்க உணர்வுகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து போயிருப்பதால் தான் நிறைய தவறான செயல்பாடுகள் இன்றைக்கு சமுதாயத்திலே புரையோடி கிடக்கிறது. அந்த சமுதாயத்திலே புரையோடி கிடக்கக்கூடிய அந்த தவறுகள் எல்லாம் களையப்பட வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் அந்த வெட்க உணர்வு அதிகமாக இருக்க வேண்டும். வரலாற்றில் ஒரு நிகழ்வு பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இரவு நேரத்தில் வலம் போகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணியுடைய வீட்டிலிருந்து கவிதை பாடக்கூடிய ஒரு சப்தம் கேட்கிறது. அந்த கவிதையை உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அந்த பெண்மணி யாரை நினைத்து அந்த கவிதையை பாடுகிறார்கள் சொன்னால், தன்னை விட்டு வெளிநாடுக்கு சென்றிருக்கக்கூடிய, வெளியூருக்கு சென்றிருக்கக்கூடிய தன்னுடைய கணவனை நினைத்து என்ன செய்கிறார்கள், கவிதை பாடுகிறார்கள். அந்த கவிதையில ஒரு வரி வருகிறது. அந்த அம்மா பாடுகிறார்கள், நான் அல்லாஹ்வை மட்டும் அஞ்சவில்லை என்று சொன்னால் என்னுடைய கட்டில் ஆடி இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அந்த பெண்ணை அணுகி கேட்கிறார்கள், ஏமா இப்படிலாம் பாட்டு பாடுறீங்க என்பதாக கேட்கும்போது, என்னுடைய கணவர் போருக்காக வேண்டி வெளியே சென்று விட்டார், கிட்டத்தட்ட அவர் போய் 6-7 மாசமாக ஆகிறது, வீட்டிற்கே வரவில்லை என்பதாக சொல்லும் போது அந்த பெண்மணியிட்ட உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உங்களுக்கு வேறு எண்ணம் தோன்றுகிறதா என்பதாக கேட்கிறார்கள். கணவன் இல்லாததின் காரணமாக வேறு எண்ணங்கள் தோன்றுகிறதா? தோன்றுகிறது, ஆனால் நான் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறேன், அதனால் அது மாதிரியான தவறான செயல்பாடுகள்ல என்றைக்கும் நான் ஈடுபட மாட்டேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்லும் போது, அந்த பெண்மணியிட்ட உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் உன்னுடைய கணவருக்கு கடிதம் எழுதுகிறேன், மிக சீக்கிரத்திலேயே அவரை வீட்டுக்கு வர வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஒரு சட்டமே ஏற்றுகிறார்கள். இதற்கு பிறகு 4 மாதத்திற்கு மேலாக யாரும் எங்கும் எந்த இடத்திற்கும் பயணம் செய்யக்கூடாது, 4 மாதத்திலே பயணம் செய்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவியுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு சட்டமே ஏற்றுகிறார். சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது, எந்த ஊர் என்று சொல்ல விரும்பவில்லை. ஒருவர் திருமணம் முடித்து ஒரு 10 நாள்ல என்ன செஞ்சிட்டாரு, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு வேலைக்காக வேண்டி. நாம் இதை எல்லா நேரங்களிலையும் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்து விட்டு உங்களுடைய மனைவியோடு வாழுங்கள். மனைவியை விட்டு விட்டு நீங்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்றீர்கள் என்று சொன்னால், திருமணமான புதுசிலேயே செல்லுகிறார்கள். அதனால நிறைய தவறுகள் ஏற்படுகிறது. சமீபத்தில் வந்து ஒரு செய்தி, 10 நாள்ல இவர் என்ன செய்கிறாரு, பயணம் செய்கிறார். ஒரு 2 மாசத்துல அந்த பெண்மணியிட்ட இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹஜ்ரத்துக்கு தகவல் வருகிறது, நான் என்னுடைய கணவருடைய தம்பியை விரும்புகிறேன், எனக்கு திருமணம் செய்து வையுங்கள். தகவல் வருகிறது. இது எல்லா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்லப்படுகிறது, அங்க சொல்லப்படுகிறது, இங்க சொல்ல, கடைசியில் அந்த பெண்கள் ஸ்ட்ராங்கா நின்றாங்க. ஏனென்று சொன்னால் அங்கே தவறும் நடந்து விட்டது, என்ன செய்ய முடியும்? அதனால இது மாதிரியான விஷயங்களுக்குத்தான் உமர் ரலியல்லாஹு சட்டம் போட்டார்கள். 4 மாசத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய பயணத்தை வைக்கக்கூடாது, அதற்குள்ளாக நீங்கள் வந்து விட வேண்டும். இதில் நம்ம என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், பெண்கள் வெட்க உணர்வோடு இருக்கிறார்கள், பெண்களும் ஆண்களும் வெட்க உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வெட்க உணர்வோடு இருப்பதற்கு ஆண்களும் அதற்குரிய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
பெண்களும் அதற்குரிய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் இஸ்லாமிய வாழ்க்கையை மீறி ஒரு வாழ்க்கை செல்லும் போது, இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாடுகளை மீறி ஒரு வாழ்க்கை செல்லும் போது அங்கே வெட்க உணர்வுகள் எல்லாம் உடைந்து போய் தவறான வழிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய விஷயங்களை காதிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதனால் ஏற்படும் என்று சொன்னால், ஈமானில் ஒரு பகுதியாக சொல்லப்படக்கூடிய, இன்னும் சொல்ல போனா நீங்க காமிலுல் ஹயாஇ வல் ஈமான் என்று யாரை சொல்வார்கள் சொல்லுங்க? காமிலுல் ஹயாஇ வல் ஈமான் உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி சொல்வார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த வெட்க உணர்வு என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வருகிறார்கள். உள்ள நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, துணியை எடுத்து மேல போட்டு போத்திக்கிறாங்க. போத்திட்டு சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, மலக்குமார்களே பார்த்து வெட்கப்படக்கூடிய ஒரு நபரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட வெட்க உணர்வு உள்ள ஆண்களும் இருந்திருக்கிறார்கள், பெண்களும் இருந்திருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போகும்போது அவருடைய கணவர் அலி ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, நம்முடைய வீட்டுக்குள்ள யாரோ ஒரு கிளவி போறாங்கன்னு நினைக்கிறாங்க. கடைசியில் உள்ள போய் பார்த்தா நம்முடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெட்க உணர்வோடு வாழ்ந்த காலங்கள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து போய் ரொம்ப மோசமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதியாக இருப்பதால் அந்த வெட்கத்தை நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலையும், பேச்சிலையும், நடைமுறையிலையும், செயல்பாடுகளும், நம்முடைய ஆடைகளிலையும் நாம் இதை கடைபிடிக்கும் போது நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும். நம்முடைய கடைசி நேரம் மிக அழகாக இருக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்தருவானாக என்று சொல்லி வார்த்தையை நிறைவு செய்து வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி